அந்தமான் தீவின் காவல் தெய்வம் அசினாபாத் ஸ்ரீ முத்து மாரியம்மன். வணக்கம் நேர்களே. அந்தமான் தீவு ஆலயங்கள் வரிசையில் வெற்றிமலை முருகன் ஆலயமும் அலைகடல் ஐயனார் ஆலயங்களும் பெரும் வரவேற்பை பெற்றதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் தொடர்ச்சியாக அந்தமான் தமிழர்கள் போற்றி வணங்கும் அசினாபாத் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தையும் தரிசிக்கலாம் வாருங்கள். மாரியம்மன் தென்னிந்தியாவில் குறிப்பாக கிராமப்புறங்களில் மிக முக்கியமாக வணங்கப்படும் நாட்டுப்புற தெய்வமாகும். மாரியம்மனே ஒவ்வொரு ஊரின் காவல் தெய்வமாகவும் முதன்மை தெய்வமாகவும் போற்றப்படுகின்றார். தமிழகத்தின் கிராம தெய்வ வழிபாட்டு மரபில் மாரியம்மன் மழை, நிலவளம், ஆரோக்கியம் மற்றும் மக்களின் பாதுகாப்பை அருளும் சக்தி தெய்வமாக போற்றப்படுகின்றார். மாரியம்மன் ஆலயங்களில் புகழ்பெற்ற ஆலயங்களாக விளங்குவது இந்தியாவில் புன்னைநல்லூர் மாரியம்மன், சமயபுரம் மாரியம்மன், திருவேற்காடு மற்றும் திருவடிசூலம் தேவி கருமாரியம்மன், சேலம் கோட்டை மாரியம்மன், திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன், மலேசியா கோலாலம்பூர் மகா மாரியம்மன், சிங்கப்பூர் மகா மாரியம்மன், இலங்கை மாத்தளை மாரியம்மன் முதலானவை மிகவும் புகழ்பெற்ற ஆலயங்களாக விளங்குகின்றன. அந்த வகையில் அந்தமான் தீவின் இஷ்ட தெய்வமாக விளங்குபவள் அசினாபாத் அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆவார். பிரிட்டிஷ் ஆட்சியின் விடுதலைக்கு பின்பு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் அந்தமான் தீவுகளில் குடியேறினர். அவர்களுடன் தமிழர் சமய மற்றும் பண்பாட்டு மரபுகளும் தீவுகளுக்குள் வேரூன்றின. அந்த வகையில் ஸ்ரீ விஜயபுரம் எனும் போர்ட் பிளேயர் நகரின் புறநகர் பகுதியாக வளர்ந்துள்ளது இன்றைய அசினாபாத். இங்கு அமைந்துள்ள ஆலயமே ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயிலாகும். இது இங்குள்ள தமிழர் சமூகத்தின் ஆன்மீக மற்றும் பண்பாட்டின் அடையாளமாக விளங்குகின்றது. இக்கோயிலின் தல வரலாற்றை அறியலாம். 1960ஆம் ஆண்டு வாக்கில் அசினாபாத் என்ற பகுதியில் மரகதம் என்ற பெண்மணி அம்மன் சிலையை கூடையில் வைத்துக்கொண்டு பிரம்புகோலை கையில் எடுத்துக்கொண்டு அசினாபாத் பகுதி முழுவதையும் சுற்றி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார். அவர் அவ்வாறு சுற்றி வரும் பொழுது பக்தர்கள் அம்மனை வணங்குவதும் அம்மையார் அருள்வாக்கு சொல்வதும் வழக்கமான ஒன்றாக இருந்தது. ஒரு நிலையில் இந்த அம்மன் சிலையை அசினாபாத் குன்றின் உச்சியில் வைத்து அருள்வாக்கு சொல்வதை மரகதம் அம்மையார் வழக்கமாக கொண்டிருந்தார். அவரின் அருள்வாக்கு உண்மையானதாக இருந்ததால் அதன் மகிமை கூடி வந்தது. அதனால் தன்னிடம் இருந்த அம்மனை குன்றின் மேல் பிரதிஷ்டை செய்து சிறிய கோயில் எழுப்பினர் அப்பகுதி வாழ் மக்கள். தொடக்கத்தில் எளிய குடில் மாதிரியான சந்நிதியாக இருந்த இந்த ஆலயம் பக்தர்களின் அர்ப்பணிப்பாலும் சமூக ஒற்றுமையாலும் படிப்படியாக விரிவடைந்து இன்றைய கோயில் பிரம்மாண்ட வடிவத்தை பெற்றுள்ளது. இக்கோயில் வரலாற்று பெருமைகள் குறித்து கூறுகிறார் ஆலய அர்ச்சகர். இது அந்தமான் மாரியம்மன் கோயில், மிகவும் பழமையான கோயில். வேண்டுனவங்களுக்கு வேண்டின வரம் தரம் ஸ்ரீ முத்து மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இவங்கள்ட்ட குழந்தை பாக்கியம், தாலி மாங்கல்ய பாக்கியம், நாகதோஷ பரிகார பூஜை, இது மாதிரி எல்லா பூஜையும் இந்த கோயிலில் நடக்குது. மிகவும் பழமையான கோயில், மிகவும் சக்தியான கோயில். வேண்டின வேண்டுதல் நிறைவேறும் 100%. நம்பிக்கை உள்ளவங்களுக்கு ரொம்ப சக்தியான அம்மன். இது மிகவும் பழமையான கோயில். 1972 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. இது வரைக்கும் வந்தவங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறாமல் போனதில்லை. திருக்கோயிலில் வாழும் அன்னை ஸ்ரீ முத்து மாரியம்மன் வரமருளும் தெய்வம் என அன்னையின் பெருமைகளை பட்டியலிடுவதை கேட்போம். இதுதான் அந்த புத்து முதல் அதுவாக வளர்ந்த இடம். இந்த புத்துக்கு ஒரு வயசான அம்மா அம்மன் சிலையை கொண்டு வச்சு முத பூஜை ஆரம்பித்த இடம் இது. அவங்க அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை குறி பார்ப்பாங்க. குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கு பூஜை, பரிகார பூஜை, மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கணும் மாங்கல்ய பூஜை, அப்புறம் நாக தோஷம், சர்ப்ப தோஷம், ராகுகேது தோஷம், இது மாதிரி தோஷங்கள்லாம் அழித்து பூஜை பண்ணுவோம். இங்கே ரொம்ப சக்தியான அம்மன். எதுவும் வேண்டுதல் இருந்தால் அதை சொல்லி வேண்டிக்கிட்டு போனால் அவங்களுக்கு 100% சக்ஸஸ் தான். இது அமையறதுக்கு மெயின் காரணம் ஒரு வயசான அம்மா. அவங்க ஆரம்பத்தில் வச்சு பூஜை பண்ணையில் அந்தமானுக்கே தண்ணி அணை கட்டையில் அந்த வேலை பார்க்கல தண்ணி வேலை பார்ப்பாங்க. ஸ்லைடிங் ஆகிடும், அடிபடும், பிரச்சனையாகும். அந்த பிரச்சனைலாம் இப்படி நடக்குது, என்ன காரணம்னு அங்கே இருந்த இன்ஜினியர் அந்த அம்மாட்ட கேட்கல, எனக்கு கோயில் கட்டி கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி கொடுத்த கோயில் எம்எஸ் இன்ஜினியர். அதே மாதிரி அது சொன்ன மாதிரி அங்கேயும் டேம் தண்ணியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலையெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அதிலேருந்து இப்போ 1972 இப்போ வரைக்கும் இது இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சின்ன கோயிலாக இருந்துச்சு, அப்புறம் கொஞ்சம் பெருசு, அப்புறம் கொஞ்சம் பெருசுன்னு விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே மாசி திருவிழா தான் ரொம்ப விசேஷமானது. ஆடி பூஜை, ஆடி மாத பூஜை,
அப்புறம் பிரதோஷ கால பூஜை, பஞ்சமி பூஜைன்னு பல பூஜைகள் நடக்கும். நல்லா ரொம்ப விசேஷமான கோயில். பக்தர்கள் வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறும். இனி நாம் ஆலய அமைப்பை பார்க்கலாம். சிறிய குன்றின் மீது எழிலான ஆலயம் அமைந்துள்ளது. நேர்த்தியான வண்ண படிகளில் ஏறினால் நம்மை வரவேற்பவர் அருள்மிகு கருப்பசாமி சந்நிதியும் கம்பீரமாக காட்சி தரும் 5 நிலை ராஜகோபுரமும். இக்கோபுரத்தின் குடமுழுக்கு விழா 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி நடைபெற்றது. மேற்கு நோக்கிய ராஜகோபுரத்தின் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், பலிபீடம், சிம்மம் காட்சி தர, நேர் எதிரில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் காட்சி தருகின்றார். கருவறை வாயிலில் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் காட்சி தருகின்றனர். கருவறைக்குள் அந்தமான் தீவின் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் அமர்ந்த கோலத்தில் எழிலாக காட்சி தருகின்றாள். அன்னையின் வலது மேற்கரத்தில் உடுக்கை ஏந்தியும், இடது மேற்கரத்தில் அங்குசம் தாங்கியும், வலது கீழ்கரத்தில் திரிசூலம் ஏந்தியும், இடது கீழ்கரத்தில் கபாலம் தாங்கியும், வலது காலை மடக்கி இடது காலை தொங்குவிட்டபடி அசுரனை மிதித்த கோலத்தில் அன்னை காட்சி தருகின்றார். அன்னையின் திருப்பாதத்தின் கீழே உற்சவமூர்த்தி அமைந்துள்ளார். கருவறை கோட்டங்களில் துர்க்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி, மகேஸ்வரி, வாராகி அம்மன்கள் காட்சி தருகின்றனர். ஆலயத்தை வலம் வரும் பொழுது இடதுபுறம் சிவலிங்கம் சந்நிதி, சப்த கன்னிகள் சந்நிதி, நவகிரகங்கள் சந்நிதி, தட்சிணாமூர்த்தி சந்நிதி ஆகியவை ஒருங்கே அமைந்துள்ளன. அம்மன் கருவறையின் இடது எதிர்ப்புறம் ஆலயத்தின் பழமையான புற்றுக்கோயிலும், அதன் அருகில் ஆதி முத்துமாரியம்மன் திரு உருவமும் நாகர்களும் அமைந்துள்ளனர். இக்கோயிலில் ஆண்டுதோறும் மாசியில் முதல் ஞாயிறன்று பூச்சொரிதல் விழா, மறுநாள் காப்பு கட்டும் வைபவம், தினமும் பூப்பந்தலிட்டு அபிஷேக அலங்கார பூஜைகள், வெள்ளியன்று விளக்கு பூஜை, அதையடுத்து வரும் திங்களன்று மதியம் 2 மணி அளவில் பூ மிதித்தல் திருவிழா, மறுநாள் அன்னதானம் மற்றும் அம்மன் வீதியுலா நடைபெறும். ஆடி திருவிழாவில் பால்குடம் எடுத்தலும், கார்த்திகையில் திருக்கார்த்திகை தீபமேற்றி வழிபடுதலும் நடைபெறுகின்றன. தமிழகத்தில் நடைபெறும் முத்துமாரியம்மன் திருவிழாக்களின் பாரம்பரியத்தை அந்தமான் மண்ணிலும் உயிர்ப்புடன் நிலை நிறுத்துகின்றனர் நம் தமிழர்கள். தமிழர்கள் மட்டுமன்றி பல்வேறு மொழியினரும் பல்வேறு மதத்தவர்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபடுகின்றனர். இதனால் இத்திருக்கோயில் தமிழர் அடையாளத்தின் மையமாக இருந்த போதிலும் அந்தமான் சமூகத்தின் பொதுவான ஆன்மீக சொத்தாகவும் மாற்றம் பெற்றுள்ளது. மரகத அம்மாவை அடுத்து ஆதியப்பன் குடும்பத்தினர் நிர்வகித்தனர். இதன் தொடர்ச்சியாக அசினாபாத் கிராமத்தினர் இக்கோயிலை நிர்வாகம் செய்து வருகின்றனர். இப்பெருமை மிகு அசினாபாத் ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் எங்கே அமைந்துள்ளது என்று பார்க்கலாம். அந்தமான் நிகோபார் தீவின் தலைநகரமான ஸ்ரீ விஜயபுரம் எனும் போர்ட் பிளேயர் நகரில் இருந்து தென்பகுதியில் சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அசினாபாத் பகுதியில் சிறிய குன்றின் மீது இக்கோயில் அமைந்துள்ளது. என்ன நேயர்களே, இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்தவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள். வாய்ப்பு உள்ளவர்கள் அந்தமான் தீவு செல்லும் போது மறக்காமல் அசினாபாத் ஸ்ரீ முத்து மாரியம்மனை வணங்கி அருள் பெற்று வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.